தடம் மெய்வழி 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 மெய்வழி. மெய்வழியினுடைய இன்றைய நேரலையிலே நாங்கள் முக்கியமாக இலங்கை தேர்தல் வரலாற்று முக்கியத்துவமிக்க இந்த தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று காலை முதல் இன்னும் பல பிரமுகர்களை அவ்வப்போது நாங்கள் அழைப்பிலே இணைத்துக் கொள்ள முயல்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அழைப்பிலே லண்டனில் இருந்து அரசியல் செயற்பாட்டாளராகவும் அரசியல் கருத்துரைகளை வழங்கிக் கொண்டிருப்பவருமாகிய அருள் அவர்களை இப்பொழுது நாங்கள் அழைப்பிலே இணைத்திருக்கின்றோம். அருளோடு பேசிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியான இந்த விடயங்களை உங்கள் மத்தியிலே தர காத்திருக்கின்றோம். அன்புறவுகளே, வணக்கம் அருளண்ணா. வணக்கம். 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 சரி, நல்லது. நாங்கள் காலையிலிருந்து மெய்வழி இந்த நேரலை ஊடாக இன்றைய தேர்தல் நிலவரங்கள் குறித்த விடயங்களை மக்களுக்கு அவ்வப்போது தொகுத்து வழங்கி கொண்டு வருகின்றோம். என்னுடன் இணைந்து இங்கே சிவா பரிமேலழகர் இருக்கின்றார், மெய்வழி கலையகம் சார்பாக. சரி, இந்த தேர்தல் கணிசமான பங்கு தேர்தலினுடைய பெறுபேறுகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையிலே தருகின்ற தரவுகள் சில மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததாக இருக்கின்றது, சில பேருக்கு அதிர்ச்சியை தருவதாக இருக்கின்றது, சில பேருக்கு நம்ப மறுக்கின்றதான விடயங்கள் இருக்கின்றது. ஒரு அரசியல் அவதானியாக நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பும் இந்த பிரச்சார காலங்களிலும் கூட பலவிதமான கருத்துக்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். உங்களுடைய பார்வையிலே இந்த விடய பிறப்புகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைய இதுவரை வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் பெறுபேறுகள் பற்றி உங்களுடைய ஒரு பார்வை, அரசியல் பார்வையை பார்த்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். தென்னிலங்கைக்கு சென்று ஐக்கிய சோசியலிச கட்சி அல்லது சமத்துவ சமதர்ம கட்சி அல்லது சீகா செந்தில்வேல் போன்றவர்களோடு இணைந்து வேலை செய்த தொண்டர்கள் இதனை எதிர்பார்த்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இதனை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றாக தங்களை வெளிப்படுத்துவதில் என்பிபி வெற்றி பெற்றது என்றுதான் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். முக்கியமான விடயம் என்னவென்றால், என்பிபியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அது ஒரு இந்த மிக பெரும் பேரினவாத கட்சிகளுக்கு மாற்றாக தான் வரக்கூடியவர் என்பதனை நிரூபித்தே வந்துள்ளது. அதனை நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து முதலாக ரோஹண விஜயவீரா அவர்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையை சவாலுக்கு அழைத்த போது கூட அவர் பண்டா செல்வா ஒப்பந்தத்தை எதிர்த்து தமிழர்களுக்கு உரிமைகள் கொடுக்கக்கூடாது என்று நடாத்தப்பட்ட ஊர்வலத்தில் கட்சி தலைமையின் அனுமதியின்றி கலந்து கொண்டார். அதன் பின்பு அவர்களுடைய முதலாவது கிளர்ச்சி விஞ்ஞாபனத்தில் தமிழர்களை இந்திய விஸ்தரிப்புவாதிகள் என்று குறிப்பிட்டார். அதன் நீட்சியாக இரண்டாவது கிளர்ச்சியின் போது 89-88 கிளர்ச்சியின் போது கூட அவர்கள் ஒருபோதும் தமிழர்களோடு இணைந்து இந்திய மேலாதிக்கத்தை எதிர்க்க முன்வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்க ஒரு திட்டத்தை வழங்கத்தான் இந்திய ஆக்கிரமிப்பு படைகள் வந்திருக்கின்றன என்று பொய் பிரச்சாரம் செய்தார்கள். இதன் நீட்சியாக பின்பு அவர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்கா நவாலி நரபலி நாயகி என்று எங்களுடைய தேசத்தின் 30 ஆண்டு கால தலைமையாக நீடித்த தமிழ் லட்சியத்திற்காக தம் வாழ்வை அர்ப்பணித்த தலைமை சந்திரிகா பண்டாரநாயக்கா அமைச்சரவையில் இணைந்து கொண்டனர். அரசுக்கும் இராணுவத்துக்கும் நிதி சேர்த்து ஆள் சேர்த்து கொடுத்தனர். இதற்கு சாட்சியமாக பொகவந்த கலவர போன்ற சிங்கள கலைப்படைப்புகள் இருக்கின்றன. அதன் பின்பு அவர்களுடைய அமைச்சரவையிலும் அவர்கள் நீடித்தனர். ஆக மொத்தத்தில் கிளர்ச்சியினால் கைப்பற்ற முடியாத அரசு கட்டில் கனவை வாக்குச்சீட்டுகளால் என்றோ ஒரு நாள் அடையலாம் என்று அவர்கள் தருணம் பார்த்து காத்திருந்தார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களை இணைத்த போது அவர்களுக்கு 44 ஆசனங்கள் கிடைத்தன. அந்த 44 ஆசனங்களை வைத்துக்கொண்டு அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த ஆசனங்களை அவர்கள் வைத்துக்கொண்டு தன்னை மிரட்டுவதை பொறுக்காத
மஹிந்த ராஜபக்ச ஒரு தருணத்தில் அவர்களை கட்சியை பாதியாக உடைத்து விமல் வீரவன்ச அணியை தன்னோடு வைத்துக் கொண்டு மிகுதி பேரை வெளியில் போட்டு விடுகின்றார். அப்போது ஒரு தலைமை தெரிவு மீண்டும் ஏற்படுத்தப்பட்ட போது அவர்களுடைய ஜேவிபி செயற்பாட்டாளர்களின் கருத்துப்படி குமார மாத்தையா என்று அழைக்கப்பட்ட தலைவரின் பேரே தொண்டர்களால் தோழர்களால் பரிந்துரை செய்யப்பட்டது. அவர் இலங்கையில் ஒரு உலக வங்கி சுரண்டலற்ற ஒரு ஜனநாயக ஆட்சி வேண்டும் என்றும் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருபவர். அறகலைய போராட்டத்தின் போது கூட அவர் யாழ்ப்பாணம் சென்று தமிழ் தலைமைகளை சந்தித்தார். தமிழ் தலைமைகள் சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை நீங்கள் வெளிப்படையாக அறிவியுங்கள் என்று கேட்டதற்கு அது இதற்கு தகுந்த தருணம் அல்ல என்று சொல்லி அவர் பின்வாங்கினார். அப்பேற்பட்ட குமாரமாத்தையாவை தலைவராக தோழர்கள் பரிந்துரை செய்த போது ஜேவிபிக்கு ஒரு தமிழன் தலைவராக வரக்கூடாது என்ற அளவில் அருணகுமார திசாநாயக்க பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தின் ஊடாக கட்சி தலைமையை கைப்பற்றினார் என்றும் பேசிக்கொண்டார்கள். இதன் நீட்சியாக இன்று இருவரும் கட்சிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மற்றும் போருக்காக பட்ட கடன்கள் ஊடாக திரட்டிய கொள்ளையடித்த சொத்துக்களாலும் மக்கள் விரோத செயற்பாட்டுகளாலும் இலங்கை தீவை இன்று பல் துருவங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கும் ஏகாதிபத்தியங்கள் மேலாதிக்கங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு பங்கிட்டு கொடுத்ததாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கிழந்து போயிருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் ஒரு அரிய வாய்ப்பு, எல்லோரும் அம்மனமாக அம்பலப்பட்டு நிற்கும் ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நானும் இதே சேவையை தொடர்வேன் என்ற சத்திய வாக்கை ஏகாதிபத்திய தலைமை செயலகங்களுக்கு தெரிவித்தபடி, உதாரணத்துக்கு சொன்னால் அறகலையா நடந்து கொண்டிருந்த போதே அனுரகுமார திசாநாயக்கா அமெரிக்க தூதரகத்துக்கு சென்று வந்தார். அதன் பின்பு இந்தியா சென்று வந்தார். பின்பு எல்லோருடனும் பேசி இந்த கடன் விவகாரங்களை கவனிப்பேன், கடன் விவகாரங்களிலிருந்து மீளுவேன் என்பது போன்ற ஃபோல்ஸ் ப்ராமிசஸ், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வந்தார். மொத்தத்தில் தொடர்ந்த ஏகாதிபத்திய சேவையை உலக வங்கிக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் உண்மையான ஆட்சியாளர்களான உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று அவர் அளித்த வாக்குறுதி மற்றும் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை விரும்பும் போக்கு, இவை இரண்டும் சேர்த்து அவரை ஆட்சி கட்டிலில் ஏற்றும் என்பது முன்பே எதிர்பார்க்கப்பட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இல்ல இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு சொன்னால், இப்ப ஒன்று இவருடைய ஆட்சி அமைக்கிற ஒரு விடயம். இரண்டாவது, இந்த தேர்தல் ஆட்சி அமைப்பது யார் என்பதற்கு அப்பாலே மக்களினுடைய வாக்குகள் பல சங்கதிகளை சொல்லும். மக்களுடைய மனநிலையிலே, அது சிங்கள பெரும்பான்மை மக்களாக இருந்தால் என்ன, அல்லது சிறுபான்மையின தேசியங்களாக இருந்தால் என்ன, தமிழ் மக்களுடைய வாக்குகளாக இருந்தால் என்ன, இது ஒரு சங்கதியை சொல்லும். குறிப்பாக இந்த தேர்தலை எதிர்நோக்கி தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் கணிசமான கவனத்தை மக்கள் மத்தியிலே பெற்றிருந்தது. அது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திலும் இலங்கையிலும் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக இந்த அரியணை திறனை முன்வைத்து தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது இதுவரை வந்த வெளியீடு இந்த பெறுபவர்களினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் 50% வாக்குகள் கூட பொது வேட்பாளருக்கு வந்திருக்கவில்லை. சரிசமனாக அல்லது அதற்கு சற்று குறைவாக அல்லது சற்று மேலாக சஜித் பிரேமதாசவுக்கும் வாக்குகள் விடப்பட்டிருக்கின்றன. அப்ப இது இந்த மக்களுடைய மனநிலை இதை பிரதிபலிக்கிறது நினைக்கிறீங்கள்? ஜனாதிபதியா வர்றவர் என்றதுக்கு அங்காலே மக்கள் சொல்கின்ற சங்கதி என்ன? தமிழ் மக்களுடைய அறிவில், பட்டறிவில் அல்லது வரலாற்று அனுபவத்தில் அவர்கள் இலங்கை பாராளுமன்றம், இலங்கை ஜனாதிபதி ஆட்சி முறை போன்றவை தமிழர்களை அல்லது சிறுபான்மை இனங்களை ஒடுக்குவதன் ஊடாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் என்பதை உணர்ந்து புரிந்தே வந்திருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரமாக தமிழீழத்துக்கு ஆணை பெற்று சென்ற தமிழர் விடுதலை கூட்டணி மாவட்ட அபிவிருத்தி சபைகளை பெற்று வந்து 81 மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை சந்தித்த போதே இளைஞர்கள் அதனை மிக வித்தியாசமாக எதிர்கொண்டனர்.
அதன் நீட்சியாக தமிழர் விடுதலை கூட்டணி என்று சொல்லப்பட்ட அந்த அமைப்பு குப்பை கூடைக்குள் வீசப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல்களை தமிழ் மக்கள் புறக்கணித்தார்கள். அது புலிகளின் ஆயுத பலத்தால் வந்தது என்று சொல்வது உண்மையல்ல. ஏனென்றால் அப்போது ஆயுத பலம் அங்கு அரசாங்கத்திடம் இருந்தது. அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட்ட பல்வேறு துணைக்குழுக்களிடம் இருந்தது. அந்த துணைக்குழுக்கள் பாராளுமன்ற பிரவேசம் செய்த போது அவர்கள் வாங்கிய வாக்குகள் 5, 6 என்று ஒற்றை இலக்கங்களில் இருந்தது. இதுவிதம் தமிழ் மக்கள் தங்களுடைய அனுபவத்தால் குப்பை கூடைக்குள் வீசிய இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவ முறையை விடுதலை புலிகள் தங்களுடைய பன்மைத்துவத்தை சர்வதேசத்துக்கு நிரூபிப்பதற்காக ஒரு சந்தர்ப்பவாத தவறை இழைத்தனர். அதன் நீட்சியாக பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க சம்பந்தன் தலைமையில் ஒரு குழு புறப்பட்டது. அந்த குழுவானது கடந்த 15 வருட காலங்களாக பல பல சடுகுடு, கிளித்தட்டு போன்ற விளையாட்டுகளை அங்கு விளையாடி தங்களுடைய சொந்த காரியங்களை மிக சந்தோஷமாக பார்த்து கொண்ட அளவில் மக்கள் ஒரு முடிவுக்கு, குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தோடு தம்மை இணைத்துக் கொண்டு செயற்பட்டவர்கள் பொது மேடைகளில் பேசும்போது வெளிப்படையாகவே இந்த ஐநா பாதையும் பாராளுமன்ற பாதையும் கடந்த 15 வருடங்களாக எங்களுக்கு எதையும் தரவில்லை என்பதனை ஒப்புக்கொள்கின்றனர். அல்லது அதற்கு மேல் என்ன செய்வது? ஒரு 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 சுயநிர்ணய உரிமைக்காகவும் சாவினை தோளினில் தாங்கி நடந்திட்ட சந்தன வேங்கைகளின் லட்சியத்துக்காகவும் எவ்வாறு செயற்படுவது என்ற அங்கலாய்ப்பும் ஏக்கமும் அவர்கள் மத்தியில் இருப்பதை நாங்கள் அவர்களோடு பேசும்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுபக்கத்தில் இந்த பொது கட்டமைப்பு அல்லது பொது வேட்பாளர் என்பது இந்திய கூட்டமைப்பாக, இந்திய நாட்டமைப்பாக செயற்பட்ட தமிழ் கூட்டமைப்பு என்ற நெல்லிக்காய் மூட்டை ஒருபுறம் கொழும்பு, மறுபுறம் டெல்லி என்று இருபாதியாக பிரிந்து கேட்டது பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க சென்றவர்கள் இப்போது கிளிநொச்சியை பார்க்களமாக்க மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற தங்களை தாங்களே அம்பலப்படுத்தும் நற்காரியங்களால் கிட்டத்தட்ட இந்த இவர்களுடைய அமைப்பு முறை, பாராளுமன்ற அமைப்பு என்பது செல்வாக்கிழந்திருக்கின்றது. மறுபக்கத்தில் இவர்களுடைய பதவி வேட்டையின் உண்மைத்தன்மையையும் மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த பொது கட்டமைப்புக்கு பின்னால் இருந்து செய்யப்பட்ட சூத்திரதாரிகளான அறிஞர் திருநாவுக்கரசு மற்றும் பத்தி எழுத்தாளர் நிலாந்தன் போன்றவர்கள் இந்த இறுதி யுத்தம் வரைக்கும் புலிகளுக்குள் இருந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இறுதி யுத்தத்தில் இவர்களால் மட்டும் எப்படி தப்பிக்க முடிந்தது என்பது போன்ற ஆதாரபூர்வமான சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. சீருடை அணியாது பிரச்சார பணிகளில் ஈடுபட்ட பலர் காணாமலாக்கப்பட்ட போது, குறிப்பாக புதுவை ரத்தினதுரை ஈழப்புரட்சி அமைப்பின் முன்னாள் தலைவராக இருந்த காவே பாலகுமாரன் போன்றோர் சீருடை அணியாத அரசியல் செயற்பாட்டாளர்களே காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சர்வதேச யுத்தங்களை சற்றும் மதிக்காத இனப்படுகொலை சிங்களம் இவர்களை மட்டும் எதுவிதம் மன்னித்தது, இவர்களை யார் கவர்ந்து சென்று காத்தார்கள் என்பது போன்ற $1,000,000 கொஸ்டியன்ஸ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இவர்கள் பல பொய் உரைகளை சொல்லி டெல்லியில் பிரபாகரனும் ராஜீவ்காந்தியும் சந்தித்த போது அவர்களுக்குள் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருந்தது என்பது போன்ற காதில் பூச்சூடும் கதைகளை சொல்லி மக்கள் மத்தியில் சில பேராசிரியர்களையும் அறிஞர் பெருமக்களையும் பல்கலைக்கழக மாணவர்களையும் திரட்டுவதனூடாகவும் முன்னாளில் இந்திய அமைதிப்படைகளோடு வந்து மக்கள் மத்தியில் அனர்த்தங்களை விளைவித்து சற்றேனும் குற்ற உணர்வு இல்லாது சுயவிமர்சனம் இல்லாது தாங்களும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்று பொது வழியில் செயற்படுபவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கினார்கள். ஒரு நெல்லிக்காய் மூட்டைக்கு பதிலாக இன்னொரு நெல்லிக்காய் மூட்டையை அவர்கள் உருவாக்க விரும்பினார்கள். ஆனால் மக்கள் தங்கள் அனுபவங்களிலிருந்து கரிகால சோழனின் குரல் கேட்காத இந்த 15 வருடத்தில் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி எவ்வாறு பயணிப்பது, முழு இலங்கைக்கும் பொது பிரச்சனையாக இருக்கும் இந்த பணவீக்கம், பங்குரோத்து நிலைமை, மின்சார கட்டண உயர்வு, 95 ரூபாய் வித்த அரிசி 250 ரூபாய் விற்பது, விவசாய பொருட்களுக்கு தகுந்த விலையின்மை, விவசாயத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலை,
வெளிநாட்டு மணி ஓர்டர்களை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம், இவற்றிலிருந்து தப்பிப்பதும் இவற்றிலிருந்து தப்பி ஒரு வாழ்வை உருவாக்குவதுமே அவர்களுடைய தேவையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களிடம் இருந்த வாக்குச்சீட்டை பாவித்து பார்த்தார்கள், அவ்வளவுதான். மணிக்கோன் அருளன், இப்ப என்னென்றால் இப்ப இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்ப நீங்களா இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப கூட்டமைப்புன்றது ஒரு நெல்லிக்காய் மூட்டை, இப்ப பொது கட்டமைப்புன்றது இன்னும் ஒரு நெல்லிக்காய் மூட்டைன்னா தமிழர்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஜன ரீதியாக மேற்கொள்றது தவறுன்றீங்களா, செய்யக்கூடாதுன்றீங்களா? நிச்சயமாக இந்த சமரச பாதை என்பது காலங்காலமாக தமிழர்களுக்கு தீங்கிழைத்ததே தவிர தமிழர்களுக்கு ஒரு விமோசனத்தையோ அல்லது தமிழர்களுக்கு ஒரு 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 எதிர்காலத்தையோ சுட்டி நிற்பதில்லை. ஏனென்றால் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலை நிராகரிக்கின்றார்கள், பகிஷ்கரிக்கின்றார்கள். அதற்கு பதிலாக ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது என்று சொல்கின்றார்கள். அதுபோல முழு தமிழரும் இணைந்தாலும், மலையகம், தமிழ் பேசும் முஸ்லிம்கள், தமிழர்கள் இணைந்தாலும் இந்த பாராளுமன்றத்தில் 50 கதிரைகளைத்தான் பிடிக்க முடியும். தமிழர்கள் சுயநிர்ணய உரிமை கோருவதை தடை செய்ய அங்கு 6வது திருத்த சட்டம் இருக்கின்றது. இதர மக்களை ஒடுக்குவதற்கு பல்வேறு கருப்பு சட்டங்கள் இருக்கின்றது. இது போன்ற ஒரு பாராளுமன்றத்தில் நீங்கள் கூடிய பட்சம் தலைகீழாக நின்று 50 பிரதிநிதிகளை அனுப்பினாலும் அந்த 50 பிரதிநிதிகளால் ஒரு கருப்பு சட்டத்தையும் வாபஸ் வாங்க வைக்க முடியாது, புதிதாக ஒரு நல்ல சட்டத்தையும் இயற்ற முடியாது. ஆக ஏன் இந்த மாயமான் வேட்டை? இல்ல அப்ப 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 அப்படி என்றால் நீங்கள் ஏதோ ஒரு சிங்கள அரசியல் கட்சியுடன் அல்லது இந்த பிரமுகர்களுடன் இணைந்துதான் தமிழர்கள் செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கான தமிழ் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டமும் உங்களுக்கு தேவை இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அது ஒரு வாய்ப்பு. தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் ஐக்கிய சோசியலிச கட்சி, சமத்துவ கட்சி போன்றவற்றோடு இணைந்து உலக வங்கி கொடுமை போன்ற சிங்கள தமிழ் இனமத பேதமற்ற கொடுமைகளையும் போராடி கொண்டு மறுபக்கத்தில் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை, நாங்கள் சுயநிர்ணய உரிமை ஏன் கோருகின்றோம், வரலாற்று பூர்வமாக நாங்கள் இரு தேசங்களாக இருந்தோம், தமிழீழம் என்ற ஆணை வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஊடாக, வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு நடாத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பான 1977 பொது தேர்தல் ஊடாக தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று இந்த 15 வருடங்களாக இந்த தமிழ் கட்சிகள் ஒன்றில் இந்தியாவுக்கு சார்பானவர்களாக இருப்பார்கள் அல்லது கொழும்புக்கு சார்பானவர்களாக இருப்பார்கள். யாரும் இந்த தமிழீழம் என்ற சொல்லை உச்சரிப்பதில்லை. தமிழ் என்ற அளவோடு நிறுத்திக் கொள்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு மொழி வரியை தூண்டி பாராளுமன்றத்தில் நாங்கள் போகாவிட்டால் டக்ளஸ் தேவானந்தா போய்விடுவார் என்பது போன்ற மாய்மாலங்களை காட்டி மக்களை ஏமாற்றி, அல்லது கொழும்பிலிருந்து வரும் சலுகைகள் நின்றுவிடும், எங்களுடைய வரிப்பணத்தில் இருந்தாலே இந்த சலுகைகள் கிடைக்கின்றன என்பது போன்ற கதைகளை சொல்லிக்கொண்டு பதவி வேட்டையில் இருக்கும் காட்டும் தீவிரம் மாவீரர்களை அல்லது ஈழ விடுதலைக்காக போராடி பொது மன்னிப்பு பெற்றவர்களை மீள் குடியேற்றுவதிலேயோ அல்லது மறுவாழ்வு அளிப்பதிலோ அல்லது காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனையிலோ அல்லது இது போன்ற விவசாய பிரச்சனையிலோ அல்லது கைத்தொழில் பிரச்சனையிலோ அவர்கள் காட்டுவதில்லை என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ரகசியம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்கிருந்து யுத்தத்திலிருந்து வந்தவர்களை புலர்வாழ்வளித்து குடியேற்றுவதிலோ அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதில் காட்டுறதில்லை. ஆனால் அதுக்குள்ளிருந்து வெளிவந்து ஒரு ஜனநாயக ரீதியான அரசியல் செயற்பாடு செய்கிற நிலாந்தன் போன்றவர்கள் நீங்க சொல்றீங்க அவர்கள் எப்படி வந்தார்கள், இவர்களை இவர்கள் எப்படி தப்பி வந்தார்கள் சந்தேகப்படுறோம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கண்ட்ரடிக்டா இருக்குது இல்லை? நீங்கள் தப்பி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்தா சந்தேகப்படுறீங்க, வராட்டில் அதை அளிக்க வேண்டும்ன்றீங்களா? அப்ப இது என்ன நிலப்பாடு? முதலாவது அவர்கள் புனர்வாழ்வு முகாம்களுக்கே செல்லவில்லை, அது வேறு விஷயம், அதை விட்டு விடுவோம். பகுதி புனர்வாழ்வு அளிக்கப்படுவது என்பது சர்வதேச யுத்த நியமங்களின்படி சரணடைந்தோர் நடத்தப்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சர்வதேச யுத்த நியமங்களை சற்றேனும் மதிக்காத சிங்களம் இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கின்றேன் என்ற பெயரில் மேலும் கடன்களை அல்லது நன்கொடைகளை பெற்றுக்கொண்டு அந்த விடுதலை புலி தொண்டர்களை களிமண்ணால் வீடு கட்டி கொடுக்கவும் இதர கைத்தொழில்களை பழக்கவுமே உதவியது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நட்டாற்றில் விடப்பட்டார்கள். ஆக கூடிய பட்சமாக
ஒரு பிராந்தியத்தில் வாழும் ஒருவரை தெரிவு செய்து அவருக்கு உருளைக்கிழங்கை வெட்டி சீவல் செய்து காய வைத்து பொதியிட்டு விற்கும் ஒரு கைத்தொழிலை சொல்லிக் கொடுத்தது. மிச்ச பேருக்கு அது கூட கிடையாது. மறுபக்கத்தில் அவர்கள் விவசாயத்தில் ஈடுபடலாம் என்றால் அதுவிதம் ஈடுபடுவதற்கு முன்பு பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் விவசாய விளைபொருட்களுக்கு ஒரு குறைந்தபட்ச விலை வழங்கி விவசாயிகளிடமிருந்து அவற்றை கொள்ளளவு செய்து வந்தது. இன்று அந்த நிலை இலங்கை முழுவதும் கைவிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் அது கைவிடப்பட்ட போதுதான் டெல்லி சாலோ என்ற பெயரில் ஹரியானா மற்றும் மாநில விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டார்கள். அந்த முற்றுகையின் போது 600 விவசாயிகள் அந்த போராட்ட களத்திலேயே கொல்லப்பட்டார்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இது போன்ற ஒரு விவசாயிகள் இயக்கமோ மீனவர் இயக்கமோ எங்களுடைய தேசத்தில் இல்லை. மீனவர்கள் மீன்வளம் கொள்ளையிடப்படுவதற்கு எதிராக நீங்கள் சொல்லும் அல்லது உங்களுடைய நீங்கள் குறிப்பிட்ட ஜனநாயகவாதியான நிலாந்தன் போன்றோர் வக்காலத்து வாங்கும் மேலாதிக்க இந்தியா எங்களுக்கு 4 பில்லியன் கடனை தந்துவிட்டு 40 பில்லியன் பெறுமதியான மீன் வளங்களை ட்ரோலர் வழியில் வந்து அள்ளி செல்கின்றது என்று நான் மட்டுமல்ல, அருஸ் போன்ற பல்வேறு என்னை போன்ற கருத்து கந்தசாமிகள் ஆல்ரெடி கருத்து சொல்லியுள்ளார்கள். இந்த கொள்ளைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியிட இந்த பொது கட்டமைப்பு விரும்பவில்லை. திட்டவட்டமாக இந்த மீனவர் பிரச்சனையை அலட்சியம் செய்துள்ளது. மேலும் அதானியின் மூலதனத்துக்கு ரத்தின கம்பளம் விரிக்கும் இவர்கள் அதானியின் மூலதனம் பூநகரிக்கு வந்த போதோ மன்னாருக்கு வந்த போதோ மக்கள் அதனை எதிர்த்தார்கள் என்பதனை மறந்து விடுகிறார்கள். மேலும் கொழும்பில் இருந்து உதவி பெற்று காசோலை மேல் காசோலை பெற்று வந்து தமிழ் மக்களுக்கு 30 ஆண்டு காலமாக சேவை செய்து வரும் அமைச்சர் பெருமகன் அவர்கள் பொன்னாவளிக்கு சென்று டோக்கியோ சிமெண்ட் கொண்டு வந்த மூலதனத்தை தன்னுடைய சாதனை என்று உரிமை கொண்டாட முற்பட்ட போது மக்கள் அவருக்கு என்ன மரியாதை அளித்தார்கள் என்பதனை நீங்கள் தொகுத்து பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் நீங்கள் குறிப்பிடும் இந்த ஜனநாயகவாதிகளை விட, பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க சென்ற அறிவாளிகளை விட, சட்டமேதைகள் சாணக்கியர்களை விட ஸ்ரீமான் பொதுஜனம் புத்திசாலியாக இருக்கின்றான் என்பதனை ஒத்துக்கொள்கிறீர்கள் தானே? அவர்கள் தங்களுடைய தற்துணிவில் புறப்பட்டு கலாச்சார ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடுகின்றார்கள். அவர்கள் ஒரு இன்டிஃபாடாவை நடத்த தயாராக இருக்கின்றார்கள். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன் திரண்ட மக்கள் அதற்கு அந்நிய சாட்சி. அதற்கு முன்பும் பொன்னாவளியில் திரண்டார்கள், பூநகரியில் திரண்டார்கள். காற்றாலை மின்சாரம் மூலம் கடல் வளம் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் சிதைக்கப்படும் என்று மக்கள் தான் போராடினார்கள். இது போன்ற போராட்டங்களை இணைத்து ஒரு பொது போராட்டமாக, நாடு தழுவிய போராட்டமாக மாற்றுவதற்கு இந்த நீங்கள் குறிப்பிடும் இந்த இருபெரும் கட்சிகளுக்கு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ அல்லது தமிழரசு கட்சிக்கோ துணிவிருக்கின்றதா, முயற்சி இருந்ததா? தமிழரசு கட்சியின் தலைவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்பவர் காலமே என்ன சொன்னேன் என்று பின்னேறம் கேட்டால் வேறொன்றை சொல்லும் அளவுக்கு நிதான புத்தியுடனும் மக்கள் சேவை பற்றுடனும் இருக்கின்றார். ஆக மொத்தத்தில் இந்த பாராளுமன்றம் என்பது எதுவிதம் கருப்பு சட்டங்களாலும் குறிப்பாக 6வது திருத்த சட்டத்தால் இந்த சிறுபான்மை மக்களை, தமிழ் பேசும் மக்களை ஒடுக்கி வருகின்றதோ அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு துரும்பைத்தானும் தூக்கி போடாது கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அவர்கள் பதவி சுகங்களை அனுபவித்து வருகின்றார்கள். மக்களுடைய துன்பத்தில் அவர்கள் துலாபாரம் ஆட்டி விளையாடுகின்றார்கள். குறைந்தபட்சம் மன்னார் ஆயர் தனது மக்களுக்கு நேர்ந்த துயரை, இறுதி யுத்தத்தில் 1,45,000 பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதனை தனது பாதிரியார் அங்கியுடன் துணிந்து சொல்லி பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார். அது போன்ற ஒரு தத்துணிவும் தியாகத்தையேனும் இந்த நீங்கள் குறிப்பிடும் இந்த பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க சென்ற போர் வீரர்களில் ஒருவரிடமாவது ஒரு குறுவாளையாவது காட்டுங்கள், நான் உங்களிடம் பெறுகின்றேன். நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டுள்ளோம். உங்களுடன் நான் கேட்கின்ற ஒரு வினா என்னவென்றால், இன்றைய கள நிலையில் இப்பொழுது முன்னணியில் இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் திரு அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வரும் பட்சத்தில் அவர் வருகின்ற 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு ஜனாதிபதியாக இருக்க போகின்றார். அந்த வகையில்
தமிழ் மக்களாகிய நாங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் நிலத்தில் இருந்தாலும் அவருடன் என்ன விதத்தில் நாங்கள் அரசியல் ரீதியாக பயணம் செய்து எங்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்று ஒரு தீர்வு காணலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதுக்கு சரியான உகந்த பிரமுகர் அல்லது பிரமுகர்கள் அல்லது ஒரு குழு எங்கள் மத்தியில் எங்கு இருக்கின்றது என்று நீங்கள் அடையாளம் கண்டு சொல்லுங்கள். அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வர முன்பலே கடன் மறுசீரமைப்பு நடந்துவிட்டது. அதனூடாக 12 பில்லியன் புதிய கடன் சுமை இலங்கை தீவு மீது ஏற்றப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக விரிவாக தோழர் இதயச்சந்திரன் தனது முகப்புத்தகத்தில் தொடர்ந்து எழுதி வருகின்றார். ஆக மொத்தத்தில் இந்த கடன் சுமை சம்பந்தமாக அவருடைய அனுர ஜனாதிபதி ஆவது போல் பிரதமராக போகும் ஹரணி ஜெயசூரிய அம்மையார் அவர்கள் கூறுவது போல இவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் சர்வதேச நாணயத்தையோ சர்வதேச நாணய நிதியத்தையோ உலக வங்கியையோ பணிய வைக்க முடியாது. ஏற்கனவே உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் திட்டமிட்ட பாதையில் தான் நீங்கள் குறிப்பிடும் இவர்களுடைய பதவிக்காலமான இந்த 5 வருடமோ 10 வருடமோ 2 வருடமோ போக போகின்றது. அந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அல்லது ரணில் ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலமான இந்த கடந்த 2 பொன்னான வருடங்கள் போல வரிச்சுமைகள் அதிகரிக்கப்படும், வாழ்க்கை செலவு அதிகரிக்கும். அரிசி 95 ரூபா வித்த அரிசி 250 ரூபாவில் இப்போது இருக்கிறது, 500 ரூபா கூட போகலாம். இது போன்ற நிலைமைகளால் முதலில் அனுரகுமார அவர்கள் தன்னுடைய அரசை காப்பாற்றிக் கொள்ள தனது கடந்த கால முன்னோர்கள் அல்லது இலங்கைக்கு போலி சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இலங்கையை ஆண்டு வந்த ஆட்சியாளர் கையாண்ட அதே வழிமுறைகளையே கையாளக்கூடும். அதாவது தமிழ் மக்கள் மீது ஒரு 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 வன்மத்தை, தமிழ் மக்கள் தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ற அளவில் இனவாதத்தை மீண்டும் கையில் எடுக்கக்கூடும். அவ்வாறு அவர் கையில் எடுக்காமல் அவர் ஒரு புதிய அரசியல் யாப்பை இலங்கை, அதாவது இலங்கையில் இருக்கும் சிறுபான்மை மக்கள் அனைவரும் அவர் வரைய போகும் புதிய அரசியல் யாப்பின்படி சரிநிகர் சமானமாக வாழ்வர் என்றதை அப்படி அந்த கற்பனை திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அது கற்பனை திட்டம். அதனை சுயனுரிமை கோட்பாட்டை, ஜனநாயக அரசை மதிப்பவர்கள் பரிசீலித்தும் பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அரசியல் சுயனுரிமை பற்றியும் இலங்கை அரசின் கடந்த கால வரலாறும் தெரிந்தவர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள். அப்படியே அந்த கற்பனை திட்டம் நடந்து அனுரகுமார திசாநாயக்கா ஒரு புதிய அரசியல் யாப்பை வரைந்து இலங்கையில் உள்ள மக்கள் அனைவரும் சமன் என்ற அந்த வரி, அந்த வாசகம் அந்த அரசியல் யாப்பில் வரும்போது அவர் தன்னுடைய அரசியல் பதவியை, தன்னுடைய ஜனாதிபதி பதவியை எவ்வாறு காத்துக்கொள்ள முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறி அல்லது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆக மொத்தத்தில் நாங்கள் அவருடன் எதுவிதம் சேர்ந்து வேலை செய்வது என்ற திட்டமிடலுக்கு முன்னால் அவர் உங்களுடைய நண்பராக இருந்தால் அவர் தன்னுடைய ஆட்சி கட்டிலை எதுவிதம் காப்பாற்ற முடியும் என்று சில ஆலோசனைகளை அவருக்கு வழங்கினால் அவர் சிலவேளை உங்களை தன்னுடைய நண்பராக கருதுவார். நான் நினைக்கிறேன் சுமோ என்று செல்லமாக அழைக்கப்படும் சுமந்திரன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நான் நம்புகின்றேன். குறிப்பிட்ட விடயத்தை நாங்களும் அறிவோம். சில தினங்களுக்கு முன்னர் அவர் அனுரகுமார திசாநாயக்கா வடமாகாணம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் இலங்கை மக்கள் மாற்றத்தை நோக்கி, மாற்றத்தை வேண்டி ஒரு முன்னெடுப்பை எடுத்து எங்களை ஆதரிக்கின்றார்கள், எங்களுக்கு பின்னால் பெரிய அணி திரண்டு வருகின்றது, அந்த அணியின் கண்ணே தமிழ் மக்களாகிய நீங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பூரணமான ஒரு தீர்வு காண்பதற்கு எங்கள் பின்னால் நீங்கள் அணிதிரள வேணும், எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்ல அதே தருணத்தில் அவர் தன்னுடைய
ஒரு உள்கருத்தாக ஒன்றை குறிப்பிட்டதாக திரு ரணில் விக்ரமசிங்க எடுத்து கூறியிருக்கின்றார் பல தடவைகள். அதாவது எங்களுடைய அணியில் எங்களுக்கு சார்பாக எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் உங்களோட நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கவில்லை என்றால் விளைவுகள் ஒரு பாரதூரமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அது நசுக்காக சொன்னதோ அல்லது தெரிஞ்சு சொன்னதோ தெரியாது. ஆனால் அந்த விடயத்தை தனக்கு சார்பாக தன்னுடைய அரசியல் பரப்புரைக்கு ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்கள் மேல் மிக காதல் கொண்டவராக அவர் தெரிவித்தார். தமிழ் மக்களை இவர் யாழ்ப்பாணத்தில் சென்று விரட்டி பயப்படுத்தி இருக்கின்றார், துவேசமாக கதைச்சிருக்கின்றார் என்று சொல்லி இவர் அங்கு போய் யாழ்ப்பாணத்தில் துவேசம் கதைச்சிருக்கின்றார் என்று சொல்லி அவர் அதை சொன்னார். அந்த இடத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் அவர் சொன்னார், அவருடைய கருத்து அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்த விடயம் ஒரு துவசமான விடயம் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையில் அவர் அப்படி பேசவில்லை என்று சொல்லி ஒரு பச்சை கொடியை அவரே காட்டியிருந்தார். அப்ப அது சில வேளையில அவர் இப்படி முன்னோக்கி பார்த்துத்தான் இவர் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு, இவரோட வேலை செய்ய வேண்டிய ஒரு தருணம் ஏற்படலாம். அப்படியான சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை இவர் மூலமாக ஒரு புதிய திருத்தத்தில் புதிய மாற்றத்தில் எங்களை ஈடுபடுத்தி நாங்கள் இவரோட வேலை செய்ய வேணும் என்ற ஒரு சூழ்நிலையில அப்படி கூறியிருப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? முதலாவதாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அவலை பெண்ணின் வாக்குகளை திருடித்தான் அவர். மேலிடத்துக்கு 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 மேலிடம், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, ஒரு ஈழத்திலிருந்து இயங்கும் ஒரு அரசியல் ஆய்வாளர் சோதிலிங்கத்தின் வார்த்தைகள். சுமந்திரன் பாராளுமன்றம் சென்றார் என்பதற்கு ஐபிசியினுடைய புகைப்பட கருவிகளும் ஒரு சாட்சி. அது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்தில் 56ஆம் ஆண்டு கலவரம் தமிழர்கள் மீது ஏன் ஏவப்பட்டதென்றால் பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தெறியப்பட வேண்டும், இவர்கள் ஒரு சரணிகர் சமானமாக இந்த நாட்டில் வாழ முயல்கின்றார்கள் என்பதனை சரி செய்யவே தண்டிக்கவே அந்த கலவரம் ஏவப்பட்டது. 77ஆம் ஆண்டு கலவரம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை இயற்றி அதனை ஒரு பொது வாக்கெடுப்புக்கு விட்டு தமிழ் மக்கள் பிரிந்து செல்வதுதான். அதாவது கோல்புரூக் கெமரூன் கால சீர்திருத்தங்களால் கட்டாயமாக இணைக்கப்பட்ட இந்த இரு தேசங்களும் பிரிந்து செல்வதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்கால சுபீட்சத்துக்கு வழிவகுக்கும் என்ற தீர்வை ஜனநாயக வழியில் முரசறைந்ததுதான் 77 கலவரத்தின் பின்னால் உள்ள ரகசியம். ஆக மொத்தத்தில் இது போன்ற ஒரு பாரம்பரியத்தை அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பின்பற்ற விரும்பினால் சிலவேளை நாங்கள் தண்டனைகளை எதிர்நோக்கத்தான் வேண்டும். அது ஒரு கலவரமாக கூட இருக்கலாம். வரப்போகின்ற 5 வருடங்கள் எந்த விதத்திலையும் ஒரு சுமூகமான ஒரு நிலைமைக்கு இட்டு செல்வதற்கு தமிழ் மக்கள் மத்தியிலே சுமந்திரன் போன்றவர்களை தவிர்த்து ஏனையவர்கள் உங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த நெல்லிக்காய் மூட்டைகளை தவிர்த்து ஒரு 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 தனிநபரோ அல்லது ஒரு அமைப்போ ஒரு குழுவோ அல்லது ஒரு கட்சியோ அனுரகுமாரோவுடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் கிஞ்சித்தும் இல்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அல்லது அப்படி ஒன்றை உருவாக்க இருக்கின்றதா? நிச்சயமாக விவசாயிகளின் பிரச்சனையாக இருக்கும், விவசாய பெருமக்களின் சிங்கள தமிழ் விவசாய பெருமக்களின் பிரச்சனையாக இருக்கும் விளைச்சலுக்கு சரியான விலை என்பது இந்த அரசால் வழங்கப்பட போவதில்லை. விவசாயத்தை இவர்கள் முன்னேற்றப் போவது இல்லை. மறுபக்கத்தில் தொழில்துறை என்ற வகையில் பார்த்தால் இவர்கள் இலங்கை தோழர் இதயச்சந்திரன் அவர்களுடைய இறுதி கட்டுரையின்படி இலங்கைக்கு இருக்கும் உள்நாட்டு கடன் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், வெளிநாட்டு கடன் 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதில் வெளிநாட்டு கடனில் 40% பாண்ட் கடன் பத்திரங்களால் உருவாக்கப்பட்டவை. ஆக மொத்தத்தில் இந்த கடன்களுக்கு வட்டி கட்டாமல் தான் இந்த மீட்பர் இவ்வளவு காலமும் காலம் தள்ளி வந்தார். மீட்பருக்கு அடுத்ததாக வரும் இந்த மாற்றத்தின் அண்ணன் அல்லது மாற்ற ஜனாதிபதி முதலாக அரசு கட்டிலில்
ஏறி உட்கார்ந்ததும் கடன்களை மீளச் செலுத்த வேண்டும். கடன்களை மீளச் செலுத்தும் பட்சத்தில் மீண்டும் அந்நிய செலவாணி தட்டுப்பாடு ஏற்படும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த போது சிங்களம் கற்பிக்க நிதி தாருங்கள் என்று ஒரு பிரபல வழக்கறிஞரும் இப்படி பல்வேறு திட்டங்களை யாழ்ப்பாணத்துக்கு தாருங்கள் என்று ரணில் அவர்களிடம் வேண்டி வினயமாக கேட்டுக்கொண்ட போது அவர் வெளிப்படையாக சொன்னாராம், என்னிடம் காசில்லை, இனிமேல் என்னால் நோட்டடிக்கவும் முடியாது, வெளிநாட்டில் இருக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களை அல்லது முதலாளிகளை கூப்பிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள், முதலிட்டு தொழில்களை விவசாயத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். மறுபக்கத்தில் இது போன்ற ஒரு முயற்சியை தைரியமாக எடுத்திருக்கும் லிபரா பாஸ்கரன் ரீச்சா என்ற ஒரு தொழில் மையத்தை ஜக்கச்சியில் நிறுவி இருக்கின்றார். முருங்கங்காய் பயிரிட்டு வருகின்றார். முருங்கை இலையை கெலாக்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்று கண்டுபிடித்து ஏற்றுமதி செய்கின்றார். இது போன்ற பல்வேறு தொழில் முயற்சிகள் இந்த கடந்த 15 வருடங்களில் முயற்சிக்கப்பட்டிருக்கின்றன. பல வெற்றிகரமாகவும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அண்மையில் பாஸ்கரன் கந்தையா லங்காசரிக்கு வழங்கிய பேட்டியில், தமிழரசுக்கு வழங்கிய பேட்டியில், இவற்றை நான் செய்கின்றேன், எனது இனத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற துடிப்பில் செய்கின்றேன், இவை எவற்றுக்கும் இங்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொல்கின்றார். ஆக மொத்தத்தில் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ட், முதலீட்டாளர்களுக்கான ஒரு சுமூக நிலை அங்கு இல்லை. ஏன் இல்லை என்றால் இந்த இலங்கை தீவை பங்கிட துடிக்கும் பல்வேறு ஏகாதிபத்திய மேலாதிக்க சக்திகளுக்கு நாட்டை பங்கிட்டு கொடுத்து தங்களுடைய சொந்த கஜானாவை நிரப்புவதில்தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் தீவிரமாக செயற்பட்டனர். அதனால்தான் அவர்களுடைய வீடுகள் கொளுத்தப்பட்டது, அலைகடலென மக்கள் திரண்டனர். இது போன்ற ஒரே விஷயம் பங்களாதேஷிலும் நடந்துள்ளது. பங்களாதேஷ் அரசு நாடு முன்னேறி கொண்டிருக்கின்றது, 7 வீதத்தால் பொருளாதாரம் எகிறுகின்றது என்றெல்லாம் சொன்னார்கள். 60 லட்சம் பேருக்கு ஆடை தயாரிப்பு நிறுவனங்களில் வேலைகள் அளித்துள்ளேன். அந்த ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் கூட இலங்கையிலிருந்தும் இந்தியாவின் திருப்பூர் போன்ற நகரங்களிலிருந்தும் பங்களாதேஷுக்கு சென்றது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஆக மொத்தத்தில் அதுவிதமான சாதனைகளை புரிந்த ஷேக் ஹசீனா அம்மையார் ஏன் ஆட்சியிலிருந்து துரத்தப்பட்டார் என்று தேடி பார்த்தால் 60 லட்சம் பேருக்கு அம்மணி வேலை அளித்த அதே நேரத்தில் 6 கோடி பேர் தெருவில் இருந்தனர். இது போன்ற தைரியமான கணக்கெடுப்புகள் அல்லது புள்ளி விவரங்கள் எங்களிடம் இல்லை. ஏன் இல்லை என்றால் இந்த அறகலையவை ஆரம்பித்த குற்றத்திற்காக அறகலைய மூலம் பதவிக்கு வந்த இந்த தேர்தலில் தோற்ற ரணில் ராஜபக்சே அல்லது மீட்பர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளை பரிசாக வழங்கியுள்ளார். அங்கு ஒரு வெகுஜன இயக்கம் செயற்படக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கின்றனர். இது போன்ற நிலைமைகளால் திலீபனுடைய நாமம் இந்திய மேலாதிக்க எதிர்ப்பாளர் என்று புகழ் பெற்ற சிங்கள மக்களாலும் தமிழ் மக்களாலும் இன்றும் கொண்டாடப்பட்டு வரும், இன்றும் நினைவு கூறப்பட்டு வரும் தியாகப்புலி திலீபன் போன்றவர்கள் மக்களுடைய நெஞ்சங்களில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்களுக்கு தெரியும், மக்களிடம் புள்ளி விவரங்கள் உள்ளது, எந்த மேலாதிக்கம், எந்த விரிவாதிக்கம், எந்த ஏகாதிபத்தியம் எவ்வளவை கொள்ளையடித்தது, எவ்வளவு கடன் சுமையை ஏற்றியது என்பது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் வெற்றிடங்களை காலம் விட்டு வைப்பதில்லை என்ற முதுமொழியை நான் பெரிதும் மதிப்பவன். மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட, தங்களுடைய எதிர்காலத்திற்கு இந்த மாற்றம் என்ற சத்திய வாக்கை அளித்து பதவிகளை கைப்பற்றுவோர் உண்மையாக மாற்றங்களை ஏற்படுத்த மாட்டார்கள். இவர்கள் பழைய பானையில் புதிய மொந்தை அல்லது ஒரு 3வது இடது ஸ்லோகத்தை சொல்லும் சிவப்பு முகமூடி அணிந்த பேரினவாதிகள் என்பதனை அடையாளம் கண்டுகொள்ளும் போது மக்கள் எதுவிதம் 70களில் சட்டத்தரணிகள், மருத்துவர்கள், பணக்காரர்கள் இருக்கத்தக்கதாக, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இருக்கத்தக்கதாக
ஒரு 6ஆம் வகுப்பு படித்த ஒருவரை 30 ஆண்டு காலம் தங்களுடைய தலைவராக ஏற்றார்களோ அதுபோன்ற ஒரு துணிகரமான முடிவுக்கு சிங்கள தமிழ் பேசும் உழைக்கும் மக்கள் வருவார்கள் என்பது எனது நம்பிக்கை. சிங்கள மக்கள் தமக்கு தேவையான மாற்றத்தை அடைவதற்காக வேண்டி அவர்கள் சுதந்திரமாக ஒருவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய விடயம், அவர்களுடைய பிரச்சனை என்று வைத்துக் கொண்டால், எமது தமிழ் மக்களுடைய நிரந்தரமாய் போயிருக்கின்ற பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு இலங்கை நாட்டுக்குள்ளே சிங்கள பெரும்பான்மை 75% வாழ்கின்ற சிங்கள பெரும்பான்மை மக்களுடன் நாங்கள் 25%, அதிலும் பலவிதமான கூறுகளாக பிரிந்திருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு விடிவு வருவதாக இருந்தால் 1971ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வெடித்த செய்குரா போராட்டத்தின் போது 1968ஆம் ஆண்டு பிறந்த அனுரகுமார திசாநாயக்காவுக்கு 3 வயது. போர் முடிந்து இன்றைக்கு 15 வருடங்கள் கடந்து விட்டன. இந்த 15 வருட காலத்துக்கு முன்னர் போர் நடந்த காலத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு இளைஞர்களாக, இளம் பெற்றோர்களாக இருக்கின்ற தமிழர்களுக்கு அவர்கள் மத்தியில் இருந்து இப்படி ஒரு ஆனந்தகுமார திசநாயகம் எங்களுக்கு உருவாகுவதாக இருந்தால், அவர்களுக்கு அப்படி ஒருவர் உருவாகுவதற்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரை அல்லது ஒரு 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 வேண்டுகோள் என்னவா இருக்கும் என்று சொல்லுங்கள். மக்களுடைய பிரச்சனையை உன்னிப்பாக கவனியுங்கள். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களே திரண்டு போராடும் போராட்டங்களை ஒன்றிணைப்பது எதுவிதம் என்று சிந்தியுங்கள். அதன்படி செயற்படுங்கள். யார் மேலாதிக்கத்தின் கையாட்கள், யார் ஏகாதிபத்தியத்தின் கைக்கூலிகள், யார் மக்களுடைய சேவகர்கள் என்பதை உங்களுடைய மெய்யுணர்வின் அடிப்படையில் உங்கள் மெய்வழியில் தேடி கண்டுபிடியுங்கள். நிச்சயம் ஒரு 30 ஆண்டு காலம் தேசிய சுயநிர்ணய உரிமைக்காக ஆயுதமேந்தி போராடிய ஒரு சமூகம் தொடர்ந்து அதைத் தொடர்ந்த 30 வருடங்களுக்கு தலைகுனிந்துதான் வாழ வேண்டும் என்று ஒரு நிர்பந்தமும் இல்லை. நல்லது. நல்ல வேறு பல கோணத்திலே உங்களுடைய கருத்துக்கள் இந்த தேர்தலினுடைய பெறுவர்களை மையமாக வைத்துக் கொண்டு பல விதமான அரசியல் பகுப்பாய்வுகளை நீங்கள் சேர்ந்தீர்கள். மெய்வழி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனம்நிறைந்த நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி சிவா, சாம். நன்றி. வணக்கம். நல்லது. அது அவருடைய ஒரு வித்தியாசமாக எப்படி வரலாறு தொடர்பாக பார்த்து பின்பு அடுத்தடுத்த காலங்களில் விதமாக இந்த விடயங்கள் நகரப் போகின்றன, என்ன செய்ய வேண்டும், யாருடன் கைகோர்க்க வேண்டும், யாருடன் இந்த விடயங்களை தமிழர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பது போன்ற பல விடயங்களை அவர் பேசியிருந்தார். இப்ப எங்களுக்கு ஒவ்வொருவருடைய கூற்றுக்களும் ஒவ்வொருடைய பார்வைகளும் பல்வேறு வித்தியாசமாக இவர் சொன்னதை போல பல நெல்லிக்காய் மூட்டைகள் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் இப்ப தமிழர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் மூட்டைகளை சுமப்பவர்களாக இருக்க போகிறார்களா அல்லது தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல சில விடயங்களை தீர்க்கதரிசனமாக பார்த்து கொண்டு நகரப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக மெய்வழி உங்களுக்கு அரசியல் சார்ந்த அந்த விடயங்களை இன்றைய இந்த தேர்தல் பெறுபவர்களோடு மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக வாரம் அரசியல் வழி நிகழ்ச்சிகளுக்கு கூடாக அவ்வப்போது உள்ள விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஈழத்தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த மக்களாக இருந்தாலும் ஈழத்திலிருந்த மக்களாக இருந்தாலும் இந்த அரசியல் எங்களுடைய வாழ்வினுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய இந்த அரசியல் நகர்வுகள் பற்றி மிக நுணுக்கமான நிதானமான பார்வையுடன் தொடர்ந்து நகர்ந்து கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது 6 வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது திருதீப்பாக வருகின்ற தேர்தல்களில் வாக்களிப்பதோடு மட்டும் நிறுத்திவிட்டு மீண்டும் எங்களுடைய அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருப்போமாக இருந்தால் இன்னும் பல வருட காலங்களுக்கு நாங்கள் கண்ணீரோடும் கம்பளங்களோடும் இருக்கக்கூடிய இனமாக மாறி இருப்போம். எனவே எங்களுக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த சாணக்கியங்களோடு நகர்வதற்கு அவ்வப்போது எங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய, கருத்துரைக்க வேண்டிய அல்லது கருத்துருவ ஆக்க வேண்டிய பலர் தேவைப்படுகின்றார்கள். அந்த பலரிடம் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இனம் என்கின்ற பொது
பார்வையோடு வருபவர்கள் வந்தால் மக்களினுடைய வாக்கு பலத்தால் அல்லது ஜனநாயக ரீதியான வழியால் நாங்கள் எவ்விதமான அடைவுகளை சந்திக்கலாம் என்பதை உய்த்துணர முடியும். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்வோம்.